ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜாப் அப்டி சம சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 2022ல் நடந்த எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பெய்லிஃப், ஜூனியர் பெய்லிஃப் அந்த மாதிரி எல்லா போஸ்ட்டுக்கும் சேர்ந்து ஒரே எக்ஸாமாக வச்சுருந்தாங்க. டிரைவர் மட்டும் தனியாக வச்சுருந்தாங்க. ஸோ அந்த கொஷினோட ஆன்சர்ஸை தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு பார்ட் தமிழ் கொஷின்ஸ் மட்டும் 50 கொஷின்ஸ் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க சேனலில் பாருங்கள். அதுவும் இல்லாமல் டிரைவர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணவங்களும் அதுக்கான 1 and 2 பார்ட்ஸ் வந்து போட்டிருக்கேன் சேனலில், அதுவும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாமுக்கு நாளைக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து அப்ளை பண்ண போகிற புதுசாக விட்டுருக்க நோட்டிஃபிகேஷனுக்கான டெஸ்ட்ஸும் வந்து நான் வந்து நிறைய கொடுக்க போகிறேன். ஸோ கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து 50 கொஷின்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் தமிழ் கொஷின்ஸ் இருக்கும். இது வந்து ஜென்ரல் கொஷின்ஸு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஒரு நபர் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இழுப்பதற்கு எதை பயன்படுத்துகிறார்? விசை அப்படிங்கிறது தான். நம்ம வந்து ஒரு பொருளை வந்து ஒரு இடத்துல எடுக்கணும்னா கண்டிப்பாக நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கணும், அதுதான். ஸோ செகண்ட் கொஷின் பாருங்கள். இருசக்கர வாகனத்தில் சுருள்வில் அமைப்புகளும் அதிர் உறிஞ்சிகளும் பொருத்தப்பட்டிருக்கும், ஏனெனில் அவைகள் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஆன்சர் வந்து பி. சீரற்ற சாலைகளில் நகரும் போது ஏற்படும் அதிர்வுகளை குறைக்க உதவுகிறது அப்படின்னு சொல்லிட்டு. மூணாவது கொஸ்டின் பாருங்க. an object that emits its own light is called. அதாவது தன் சுய ஒளியை வெளியிடும் பொருள் அப்படின்னு எதுன்னு சொன்னா நம்ம ஒளிரும் பொருள். கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்கு. அடுத்து நாலாவது கொஸ்டின் பாருங்க. கண் பார்வையில் நுழையும் ஒளிர்கதிர்களின் அளவை கட்டுப்படுத்தும் கண்ணின் நிறமுடைய பகுதி அப்படிங்கிறது எதுனா கருவிழி. அடுத்து அஞ்சாவது கொஸ்டின் பாருங்க. நட்சத்திரங்கள் போன்ற நீண்ட தூரத்தில் இருக்கும் பொருள்களை பார்க்க பயன்படும் கருவியின் பெயர் தொலைநோக்கி. அடுத்தது கீழ்கண்ட கூற்றில் உண்மைத்தன்மையை கண்டறியும். ஒரு பொருளை சூடாக்கும் போது அதன் வெப்பநிலை குறைகிறது, கிடையாது, அதிகரிக்கும் இல்லைங்களா? சூடாக்கும் போது பொருள் விரிவடைகிறது, அது கரெக்ட். ஸோ அதுதான். ஸோ இதுல என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 2 சரியானது, 1 தவறானது. அடுத்து கொஸ்டின் பாருங்க. மேஜை விசிறியை நீண்ட நேரம் பயன்படுத்தி அதை அணைத்த பின் மோட்டார் பெட்டியை தொடும்போது மோட்டார் பெட்டி சூடாக இருக்கும், ஏன் அப்படின்னு கேட்டாங்க. மின்னோட்டத்தின் வெப்ப விளைவின் காரணமா அது வந்து சூடா இருக்கும் அப்படிங்கிறது தான் ஆன்சர். எட்டாவது கொஸ்டின் பாருங்க. நம் வீடுகளில் மின் உபயோகத்தை தீர்மானிக்க பயன்படுத்தப்படும் 2 காரணிகள், என்ன ஆன்சர்? மின்சாரத்தின் அளவு மற்றும் பயன்பாட்டின் நேரம். அடுத்து அசல் ஒளி அலையின் டேஸ் காரணமாக எதிரொலி நிகழ்கிறது, ரிஃப்ளெக்ஷன், பிரதிபலிப்பு அப்படிங்கிறதுனாலதான் எதிரொலி. அதே மாதிரி ஒரு கனிமத்திலிருந்து பெரிய அளவில் எளிதாகவும் அதிக செலவின்றி பிரித்தெடுக்கக்கூடிய உலோகம் எது அப்படின்னா தாது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ரசக்கலவை அப்படிங்கிறது எதனுடன் உலோகம் சேர்ந்த கலவை? ரசம், பாதரசம் அதுலயே வந்துருச்சு. பாதரசம் மெர்க்குரின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது கூட கலவை. அடுத்தது ஒரு கார் எரிபொருளை கொண்டு எவ்வாறு இயங்குகிறது? எரிபொருள் எரிவதால் இயங்குகிறது. அடுத்து ஹார்ட் ஆஃப் அ ஃபிஷ், மீனின் இதயத்தில் எத்தனை அறைகள்? 2 அறைகள். மனிதன் இதயம் வந்து 4 அறைகள் உடையது இல்லைங்களா? பெரிகார்டியம் அப்படிங்கிறதுனால சூழ்ந்து இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. மனிதனின் முக்கிய ரத்த வகைகள் நமக்கு தெரியும், ஏ, ஏபி, பி, ஓ, இந்த 4. அடுத்து இந்தியாவின் தேசிய அளவிலான குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம் 1952. அடுத்து ஒவ்வொரு வருடமும் எந்த நாள் மாதவிடாய் சுகாதார நாளாக அனுசரிக்கப்படுகிறது? இது வந்து மே 28. அடுத்து ஒவ்வொரு மனித செல்லிலும் பொதுவாக எத்தனை ஜோடி குரோமோசோம்கள்? அது 23 குரோமோசோம்கள் ஜோடி, 23 ஜோடி குரோமோசோம்கள். அடுத்து புதை உயர் படிவங்கள் டேஸ் பாதுகாக்கப்பட்ட பழங்கால உயிரிகளை பற்றிய ஆதாரமாக விளங்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் இயற்கை செயல்முறைகளால் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பின்பற்றல் குழந்தை உதவி எண் வந்து 1098. அடுத்து கிளர்ச்சி தூண்டும் மிகவும் தீங்கு விளைவிக்கும் நச்சுத்தன்மை வாய்ந்த பொருள் ஒருவரை புகையிலைக்கு அடிமையாக்குகிறது, அது என்னதுன்னா நிக்கோட்டின். ஹெச்ஐவிங்கிறது ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ். இது எய்ட்ஸ் சொன்னாங்கன்னா அக்வர்ட் இம்யூனோ டிஃபிஷியன்சி சிண்ட்ரோம், அதுதான் எய்ட்ஸ்ன்றது. அடுத்து சூரிய மின்கலம் சூரிய ஒளியை நேரடியாக மின்சாரமாக மாற்றும் டேஸால் ஆனது, சிலிகான். அடுத்து வழக்கமான கழிவுநீர் சுத்திகரிப்பு முறை கீழ்கண்ட படிநிலையில் தயார் வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வடிகட்டுதல். அடுத்து காற்றேற்றம், வடிகட்டி காற்றேற்றம் பண்ணி படிவை அகற்றிட்டு அதை வந்து மறுசுழற்சி பண்ணுவாங்க. ஸோ ஆன்சர் பி. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு கணினியில் பல கோப்புகளை சேமிக்க எது கோப்பு தொகுப்பு, அதாவது ஃபோல்டர், உரை நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அது பயன்படுது. பின்வரும் கண்டங்களில் எந்த கண்டம் 19ஆம் நூற்றாண்டில் காலனி துவக்கப்பட்டு சுரண்டப்பட்டது? ஏசியா.
அடுத்து சர்வதேச நீதிமன்றம் டேஸில் அமைந்துள்ளது, ஹேக்ல அமைந்துள்ளது. இதே மாதிரி உச்சநீதிமன்றம் எங்க இருக்கு? டெல்லியில. உயர்நீதிமன்றம் நமக்கு சென்னையில இருக்கு. 1934ஆம் ஆண்டில் அடால்ஃப் ஹிட்லர் எந்த நாட்டின் ஹிட்லர் வந்து ஜெர்மனி இல்லைங்களா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஆப்பிரிக்காவில் குடியேறிய டச்சு குடியேறிகள் போயர்கள் ஆவர். இவர்கள் டேஸ் எனவும் ஆப்பிரிக்கனர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. நிறவெறி எதிர்ப்பு இயக்கம் டேஸால் வழிநடத்தப்பட்டது. அவர் தென்னாப்பிரிக்காவில் தேசத்தின் தந்தை நெல்சன் மண்டேலா. அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. எப்போது முத்து துறைமுக தாக்குதல் நடத்தப்பட்டது? 1941ல. அடுத்து மனித உரிமைகளுக்கான உலகளாவிய பிரகடனம் ஜெர்மனியில் நடந்த டேஸுக்கு பிறகு உருவாக்கப்பட்டது. பேரழிவு அதுக்கப்புறம் தான் உருவாக்கப்பட்டது. பின்னரொற்றில் இது ஐக்கிய நாடுகள் சபையின் அங்கம் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. சர்வதேச வணிக மேலாண்மை நிறுவனம் அது இல்ல. அடுத்த கொஸ்டின் 1829ஆம் ஆண்டில் இந்தியாவின் உடன்கட்டை ஏறுதல் என்னும் பழக்கத்தை ஒழிப்பதில் முக்கிய பங்கு வகித்தவர் ராஜாராம் மோகன் ராய். அப்போ வந்து ஆளுநராக இருந்தவர் வந்து வில்லியம் பெண்டிங் பிரபுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த கொஸ்டின் திருவருட்பா என்பது டேஸ் எழுதிய பாடல்களின் தொகுப்பு. ராமலிங்க அடிகளார் எழுதிய பாடல்களின் தொகுப்பு. 88 வேலு நாச்சியார் உண்மையுள்ள நண்பரான குயிலி தலைமையிலான பெண்களின் படைப்பிரிவுக்கு உடையாள் அப்படின்னு பேரு இல்லைங்களா? அடுத்து பஞ்சாப் கேசரி அப்படின்னு சொல்றவர் யாரு? லாலா லஜபதி ராய். அடுத்து சுதேசி இயக்கத்தில் வாவு சிதம்பரம் சுதேசி கப்பல் நிறுவதை தொடங்கிய இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா தூத்துக்குடி. ஸோ அடுத்தது பாருங்க 88வது கொஸ்டின். மகாத்மா காந்தியால் கருப்பு சட்டம் என்று அழைக்கப்பட்ட டேஸுக்கு எதிராக நாடு தழுவிய சத்தியாகிரகத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. எது அப்படின்னா ரவுலட் ஆக்ட். ஜாலியன் வாலாபாக் படுகொலையும் அப்பதான் நடந்திருக்கும் இல்லைங்களா? சி ராஜாஜி அவர்கள் தமிழ்நாட்டில் நடந்த உப்பு சத்தியாகிரகத்தில் டேஸ் முதல் டேஸ் வரை திருச்சி டு வேதாரண்யம். இதுவே காந்தியடிகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா சபர்மதி ஆசிரமம் அங்க ஸ்டார்ட் பண்ணி தண்டியில முடிச்சிருப்பார். அடுத்து யாசர் அராபத் அப்படிங்கிறவர் டேஸ் நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தார் அப்படின்னா பாலஸ்தீனம். அடுத்தது முதல் தமிழ் நாளிதழ் சுதேசமித்திரன் டேஸ் என்பவரால் தொடங்கப்பட்டது. அடுத்து வந்து ஆன்சர் ஜி சுப்பிரமணிய ஐயர். அதுல வந்து பாரதியார் வந்து ஆசிரியராக பணியாற்றிருப்பார். அடுத்து கீழ்கண்டவற்றில் கொடிக்காத்த குமரன் OKSR குமாரசாமி முதலியார். அடுத்தது தமிழ் இலக்கியத்தின் ஆரம்பகால உரையான திருக்குறள் வெளியிடப்பட்ட ஆண்டு 1812 தஞ்சை ஞானப்பிரகாசர் அவரால் வெளியிடப்பட்டிருக்கும். அடுத்து தனித்தமிழ் இயக்கத்தை நிறுவனர் வந்து யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க? மறைமலை அடிகள். அடுத்தது கீழ்கண்டவற்றில் சுயமரியாதை இயக்கத்தின் நிறுவனர் ஈவே ராமசாமி குறிக்காத பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க? பருதிமார் கலைஞர் வராது இல்லைங்களா? பெரியார் வரும். வைக்கம் வீரர் சித்திரபுத்திரன் அதெல்லாம் வந்து இவர் தான், பெரியார் தான். அடுத்தது தொழிலாளர்களின் வர்க்கத்தின் பிரச்சனை தீர்க்க மா சிங்காரவேலரால் வெளியிடப்பட்ட தொழிலாளன் எது வந்து கேட்டிருக்காங்க? தமிழ் நாளிதழ். அடுத்து ஆனைமலை, ஏலக்காய் மலை மற்றும் பழனிமலை ஆகியவை சந்திக்கும் பகுதி ஆனைமுடி. அடுத்து இந்தியாவில் பின்வரும் எந்த மாநிலத்தில் அதிக எண்ணிக்கையில் எருமைகள் உள்ளன? உத்தரப்பிரதேஷ். அலுமினியம் எதிலிருந்து பிரிக்கப்படுகிறது? பாக்சைட். இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச கொஸ்டின் தான். அடுத்த கொஸ்டின் நீதிபதி திரு உதய் உமேஷ் லலித் அவர்கள் இந்தியாவின் டேஸ் தலைமை நீதிபதி 49வது தலைமை நீதிபதி. அடுத்து ஐரோப்பியாவில் இருந்து இந்தியாவிற்கு கடல் வழி பாதையை முதலில் கண்டறிந்தவர் வாஸ்கோட காமா. எப்போ வந்து இந்தியாவுக்கு வந்திருப்பாரு அப்படின்னா 1498ல வந்திருப்பாரு. அடுத்து இது ஒரு மிகப்பெரிய கடல், பசிபிக் பெருங்கடல். 103வது கொஸ்டின் ஔவையாருக்கு நெல்லிக்கனியை கொடுத்தவர் அதியமான். அடுத்து இந்தியா டேஸ் நில அதிர்வு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது? 4 நில அதிர்வு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஆளுநர் யார் முன்னிலையில் பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்வார்? ஒரு உயர்நீதிமன்ற தலைமை முன்னிலையில் தான் வந்து பதவி பிரமாணம் எடுத்துக்குவாரு. விச் இயர் டிட் சுனாமி ஹிட் தமிழ்நாடு? 2004 டிசம்பர் 26. வென் வாஸ் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஹேங்க்ட்? அதாவது எப்போ வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டார் அப்படின்னா 16 அக்டோபர் 1799. புனித டேவிட் கோட்டை ஆங்கிலேயர்கள் எங்கு கட்டப்பட்டது? கடலூர்ல கட்டப்பட்டது. இந்திய ரிசர்வ் வங்கி முதல் 5 ரூபாய் நோட்டை டேஸில் வெளியிட்டது? 1938 ஜனவரியில. பை தி ரெகுலேட்டிங் 1773ஆம் ஆண்டு ஒழுங்குமுறை சட்டத்தின்படி உச்சநீதிமன்றம் அமைக்கப்பட்ட இடம் கல்கத்தா. ஃபர்ஸ்ட்ல அங்கதான். ஓகே. முதல் மக்கள் நீதிமன்றம் லோக் அதாலத் நடைபெற்ற மாநிலம் குஜராத். அடுத்து
டேஷ் நிமிடங்களுக்கு மேல் பிராணவாயு கிடைக்காவிட்டால் மூளை செயல்படும் திறனை இழக்கிறது. 4 நிமிடங்களுக்கு மேல். அடுத்து காசநோய் எதன் மூலம் பரவுகிறது? காற்று மூலம் பரவக்கூடிய நோய். மீனின் சுவாச உறுப்பு எது அப்படின்னா செவுள்கள். செவுள்கள் மூலமா தான் வந்து அது சுவாசிக்கும். பாலில் எது இருக்கு அப்படின்னா லாக்டிக் ஆசிட். இதுவே அசிட்டிக் வந்து இதுல இருக்கும், வினிகர்ல இருக்கும். டார்டாரிக் திராட்சையில இருக்கும். மாலிக் வந்து ஆப்பிள்ல இருக்குமா? அது எனக்கு தெரியல. அது மட்டும் தெரியல. ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. அடுத்து 116 அந்த கொஸ்டின் பாருங்க. கூடு கட்டும் ஒரே வகையான பாம்பு ராஜநாகம். நேஷனல் ஃபிளாகோட லென்த் அண்ட் விட்த் கேட்குறாங்க. 3:2 அந்த இதில் இருக்கும். அடுத்து கலோரி என்பது எதனுடைய அலகு? வெப்பத்தினுடைய அலகு. ஹீட். மிகப்பெரிய மனித செல் அப்படிங்கிறது கருமுட்டை. அடுத்து தாவரங்கள் அவற்றின் ஊட்டச்சத்துக்களை முக்கியமாக எங்கிருந்து பெறுகின்றன? எதிலிருந்து பெறுது அப்படின்னா மண்ணிலிருந்து தான் பெறுகின்றன. பெரிபெரி அப்படிங்கிற நோயோட குறைபாடு எதனால? வைட்டமின் B1. மனித மூளை டேஸ் பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து கருப்பு தங்கம் அப்படிங்கிறது பெட்ரோலியம். ஓகேங்களா? அடுத்து ஒலிம்பிக் கொடியில் எத்தனை வளையங்கள்? 5 வளையங்கள் இருக்கு. 5 கான்டினென்ட்டை குறிக்கிறதுக்காக இது இருக்கு. சதுரங்க விளையாட்டில் எத்தனை சதுரங்கள் உள்ளன? 64. மருந்துகளின் ராணி பென்சிலின். அது தெரியும் நமக்கு. அடுத்து 127 மலரின் எந்த பகுதி கனியாக மாறியது? சூல் பை. நமக்கு எத்தனை உணர்வுகள் உள்ளன? 5. பென்ட்ரைவ் என்பது ஒரு சேமிப்பு சாதனம். 130வது கொஸ்டின் பாருங்க. தென்னிந்தியாவின் முதல் ரயில் பாதை ராயபுரம் டு வாலஜாபேட். அப்புறம் இந்தியா ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாளில் தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் வந்து பண்றாங்கன்னா ஏப்ரல் 24. டெல்லிக்கு முன்பு இந்தியாவின் தலைநகரம் கல்கத்தா. மின்னோட்டத்தின் அளவை அளவிட பயன்படுத்தும் கருவி அம்மீட்டர். மிகப்பெரிய 6 இலக்க எண் இருக்கும். 1 lakh. ஸோ இதில் வந்து டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 8, 9, 5 9s வரும் இல்லைங்களா? ஸோ அதுதான். ஸோ அப்போது இதுதான் ஆன்சர். அடுத்தது திருநெல்வேலி சேர்ந்த அந்த நேரம் 21 மணி 15 நிமிடம். திண்டிவனத்திலிருந்து புறப்பட்ட நேரம் காலை 10 மணி. மொத்த பயண நேரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ 21லேருந்து இதை கழிச்சிங்க அப்படின்னா 11, இங்கே 15 நிமிஷம். அப்போ 11 மணி நேரம் 15 நிமிஷம். அதுதான். ஸோ அடுத்து சி. சாரி. அடுத்த கொஸ்டின் 1500 கிராமுக்கு சமமானது எது? நம்ம வந்து அது கிராமாக கன்வெர்ட் பண்ணும்போது 1.5 kg வருமா? அதாவது 1 கிலோ 500 கிராம் அப்படிங்கிறது. அடுத்து ஒரு தோட்டத்தில் ஒவ்வொரு நாளும் 55 லிட்டர் தண்ணீர் தெளிக்கப்படுகிறது 3 வாரத்திற்கு. அப்போ 3 வாரம்னா மொத்தமாக ஒரு வாரத்துக்கு 7 நாள் இல்லைங்களா? ஸோ அப்போது 21 days. 3 × 7 21. அப்போ இன்டூ 55 போட்டிங்கன்னா அதுதான் ஆன்சர். அதுதான் 1155 லிட்டர். அடுத்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த சக்ஸஸர் 7737 என்ற எண்ணிற்கு பிந்தைய மற்றும் முந்தைய எண்ணிற்கு உள்ள வித்தியாசம். எப்போவுமே ஒரு நம்பருக்கு அதாவது முன்னி தொடரின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த 2 நம்பருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் எப்போவுமே 2ஆக தான் இருக்கும். அடுத்தது 4 7 என்ற விகிதத்திற்கு சமமானது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 7 வராது. அடுத்து 9 14 எதால் டிவைட் ஆகாது. அதே மாதிரி 14 வந்து பார்த்தீங்கன்னா 7:6ன்னு வேணால் வரும். ஸோ அப்போது 4:7 அப்படிங்கிற ரேஷியோவில் 12:21 தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்தது 2022ஆம் ஆண்டில் ஒரு நகரின் மக்கள் தொகை 2,25,000. அது அடுத்த வருடத்தில் 15% உயர்ந்தால் 2023 மக்கள் தொகைன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா 15% போடணும். ஃபஸ்ட்டு 15% 15/100 போட்டுட்டு 2,25,000 இல்லைங்களா? ஸோ அதை போட்டோன்னா 2 0 போயிடும். ஸோ இதையும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வர ஆன்சர் ப்ளஸ் அந்த 2,25,000 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா வர ஆன்சர் வந்து 2,58,750. சரிங்களா? அடுத்தது 141வது கொஸ்டின் பாருங்கள். 7.2 × 3.2 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா அந்த தசமம் கரெக்டாக வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறது. 23.04 வரும். சரிங்களா? அடுத்தது -15 × -12 ஈக்குவல் டு எவ்வளோ? 15 × 12 வந்து 180. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ +180. அடுத்தது
ராம் தொடர்ச்சியாக 4 நாட்களில் முறையே 4 மணி நேரம், 7 மணி நேரம் மற்றும் 5 மணி நேரம் படித்துள்ளார். அவ்வாறெனில் அவர் ஒரு நாளைக்கு சராசரியாக எவ்வளவு நேரம் படித்துள்ளார் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ அப்போ 4 நாட்கள்ல ஸோ டோட்டலா எவ்வளோ நேரம் பார்க்குறோம்? 4 ஹவர்ஸ், 7 ஹவர்ஸ், 5 ஹவர்ஸ். அப்போ 4 + 7 + 5 டைம் வந்து 3 டைம் தான் குடுத்துருக்காங்க. பட் டேஸ் வந்து 4 டேஸ் குடுத்துருக்காங்க. ஸோ அப்ப சராசரினா 4ஆல டிவைட் பண்ணிக்கணும். ஸோ 4 + 7 11 + 5 16 16/4 4 ஹவர்ஸ். ஸோ அதுதான். சரிங்களா? ஸோ இப்ப ஆன்சர் 4 ஹவர்ஸ். அடுத்தது அ ஏ 50 நிமிடங்களில் ஒரு ஹீட்டர் 5 யூனிட் மின்சாரத்தை பயன்படுத்தியுள்ளது. 2½ மணி நேரத்தில் எவ்வளவு யூனிட்டுகள் பயன்படுத்தியிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ 50 நிமிஷத்துக்கு 5 யூனிட். அப்போ 10 நிமிஷத்துக்கு 1 யூனிட் எடுத்துக்கலாமா? இப்போ 2½ மணி நேரத்துல எத்தனை நிமிஷம் இருக்கும்? சாரி. ஸோ அப்போ 50 நிமிஷத்துல 5 யூனிட் பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ 2½ மணி நேரம். 2½ மணி நேரங்கிறது 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம். 2 மணி நேரத்துக்கு 120 நிமிஷம். 2½ மணி நேரம்னா 120 + ஒரு 30 இல்லைங்களா? ஸோ டோட்டலா 150. 150 நிமிஷத்துல எத்தனை? அப்போ 50 நிமிஷம் இருக்கும். 3 50 நிமிஷம் இருக்கும். அப்போ 3 × 5 அப்போ 15 யூனிட்ஸ். அதுதான் கரெக்ட். அடுத்து 145ல பின்வரும் வெளிப்பாடுகளில் எது பூஜ்ஜியமாக இல்லை? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சி மட்டும் குடுத்துருந்தாங்க. அடுத்து 0/0வும் 0 வராது இல்லைங்களா? ஸோ அப்ப பிஆர்சின்னு சொல்லிட்டு ஆன்சர் டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது 146வது கொஸ்டின். எந்த வகை மழைப்பொழிவு 4 மணி மழைப்பொழிவு அப்படின்னு சொன்னா வெப்பசலன மழை. அடுத்தது தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 கீழ் தகவலை பெறுவதற்கான கால அளவு 30 நாட்கள். அடுத்து 148 நிலக்கரியிலிருந்து தயாரிக்கப்படும் மின்சாரம் அனல் சக்தி. ஓகேங்களா? அடுத்து 149 மாநில நிர்வாகத்தின் தலைவர் ஆளுநர். கைலாச மலை எந்த நாட்டில் உள்ளது? சீனா. ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கீப் வாட்சிங். இதே மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். பிளேலிஸ்ட்டில் போயிட்டு இது ரிலேட்டடாக இருக்கிற அப்டேட்ஸ் எல்லாம் பாருங்கள். தேங்க்யூ ஃபார்